ஓம் நமச்சிவாயா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நல்லா போய்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில கடன் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தோட வந்திருக்கேன். இந்த ஜாதகத்துல இவரோட லைஃப் நான் வரிசையா சொல்றேன் பாருங்க. மீன லக்னம், 3வது வீட்டில் செவ்வாய், லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை. 2வது வீட்டில் எந்த கிரகமும் இல்லை. 4வது வீட்டில் சூரியன், சுக்கிரன். 5ஆம் வீட்டில் புதன், குரு, உச்ச குரு. லக்னாதிபதி உச்சமா இருக்காரு, தெரிஞ்சுக்கோங்க. உச்ச குருவோட பார்வையும் லக்னத்துக்கு உழுது. 6ஆம் வீட்டில் சனி, ராகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல கேது. அவிட்டம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. 7 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 18 வருஷம், 25 வயசு வரைக்கும் ராகு தசை நடக்கும். 25 வயசுல இருந்து 41 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கும். 16 வருஷம் 41 வயசு வரைக்கும் குரு திசை நடக்கும். குரு திசைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் சனி திசை 59 வயசு வரைக்கும் சனி திசை நடக்கும். இந்த விஷயத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 41 வயசுல குரு திசை முடிஞ்ச உடனே, சனி திசை ஆரம்பிச்ச உடனே சரியான கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. குரு திசை வரைக்கும் நல்லா பேய்கிட்டு இருந்த லைஃப் சனி திசையில டோட்டலா சுய புத்தியிலேயே லாக் ஆயிட்டாரு. 3 வருஷம் சுய புத்தியிலேயே கடுமையான கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. இது எப்படி சாத்தியம்? இப்போ இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் தேய்பிறை திருதியை திதியில இருக்காரு. ஓரளவு ஒளி பொருந்திய சந்திரன், நல்ல ஒளி பொருந்திய சந்திரனா தான் அவர் இருக்காரு. அவரோட நேரடியான அதியோகத்துல உச்ச குரு இருக்காரு. உச்ச குருவா இருந்து பௌர்ணமி பக்கத்துல உள்ள, அதாவது பௌர்ணமியை விட்டு விலகின திருதியை திதியில உள்ள சந்திர அதியோகத்துல உள்ள இந்த குரு வேற எந்த பாவிகளோட தொடர்பு இல்லாததுனால குருவுடைய தொழிலான வட்டி தொழில், இந்த தங்கத்தை வாங்கிட்டு பணத்தை கொடுக்கறது, கோல்டு லோனு, பெண்களுக்கு சுய உதவி குழுக்கு பணம் கொடுத்து வாங்குறது, இந்த மாதிரி பிசினஸ்ல இருந்திருக்காரு. நல்லா சூப்பராகவே குரு திசை இருந்திருக்கு. குரு திசைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையும் நல்லா இருக்காது. ஏன்னா செவ்வாய் ராகுவோட ஒரே டிகிரி இணைஞ்சு உள்ள சனியோட பாவத்துவ சனியுடைய பார்வையில 10ஆம் பார்வையில இருக்கிற செவ்வாய் திசை பிறந்ததுல இருந்து நல்லா இல்லை. அதுக்கப்புறம் வர்ற ராகு திசையும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அவருக்கு பிடிக்காத சூரியனோட வீட்டில் சனி கூடையும் செவ்வாய் கூடையும் நெருக்கமா இருக்கிற இந்த ராகு நல்ல பலனா செஞ்சிருக்க மாட்டார். நல்லா இருந்திருக்காதுங்க, ஒழுங்கா படிக்கலாம் செஞ்சிருக்க மாட்டாரு. பெரிய முன்னேற்றங்கள்லாம் ராகு திசையில கொடுத்துருக்காது. ராகு தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் 25 வயசுல ஆரம்பிச்ச அந்த குரு திசை தான் இவருக்கு லக்னாதிபதிங்கிற பேர்ல லக்னாதிபதியோட தசையாகவும், அதே நேரத்தில் 10ஆம் வீட்டுக்கு மறைஞ்சிருந்தா கூட நல்ல தொழில், குரு ரீதியான குரு சம்பந்தப்பட்ட காரக தொழில்கள், இந்த தங்கம், வட்டி தொழில், இந்த மாதிரி இது மூலியமா நல்லா சம்பாதிக்க வச்சிருக்கு. காரணம் என்னன்னா அவர் ராகு கூடையோ அமாவாசை சந்திரன் கூடையோ மெயினா சனி கூடயோ யாரு கூடயுமே எந்த பாவிகளோட தொடர்பு இல்லாம இருக்கிறதுனால இந்த குரு நல்லாவே சம்பாதிக்க வச்சிருக்கு. வாழ்க்கை ஸ்மூத்தாவே போயிருக்குது. பெரிய நெகட்டிவ் எதுவும் இல்லாம நல்லாவே பேர்ந்துருக்குது. சனி திசை சுய புத்தி ஆரம்பிச்ச உடனே கடன் வந்துடுச்சு. ஏன் வந்துடுச்சு? 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல ஒரே ஒரு பாவிகள் மட்டும் இருந்தா 6ஆம் இட பாவகத்துடைய ஆதிபத்தியமான கடன், நோய், எதிரி, வம்பு வழக்க கெடுப்பாரு. சுபர் இருந்தா வளர்ப்பாரு. பாவர், ஒரே ஒரு பாவர் இருந்தா கெடுப்பாரு. ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் சேர்ந்துட்டாங்கன்னா கடன் ரீதியாவே அந்த மனிதனை காலி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நிஜம். இதுல பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகுவும் சனியும் உட்காந்து செவ்வாயோட பார்வை 3 பாவர்களோட தொடர்பையும் 6ஆம் இடம் வாங்கிடுச்சு. இது எப்ப நடக்கும்? அப்ப வாழ்க்கை ஃபுல்லா நடக்கணுமே, ஏன் குரு திசையில நடக்கல? நடக்காதுங்க. ஆதிபத்தியங்கிறது திசையில தான் செயல்படும். சனி திசை ஆரம்பிச்ச உடனேயே அவர் 11ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் இருந்தாலும் அவருடைய 12ஆம் வீட்டை தான் அவர் தொடர்புல இருக்கார். 6ஆம் இடத்துல 12ஆம் வீட்டோட தொடர்புல இருக்கிறதுனால கண்டிப்பா கடன், சரியான கடன் பிரச்சனையில சிக்க வச்சுட்டாரு. அவர் 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம், 3ஆம் பாவத்தை 3 பாவத்தை சனி பார்க்கிறாரு. 6ஆம் இடத்துல இருக்காரு. கடன் மூலியமா அசிங்கம், அவமானத்தை 8ஆம் இடத்தை கொடுக்கிறாரு. விரய செலவு, கடுமையான விரய செலவு 12ஆம் பார்வை மூலியமா கொடுக்கிறாரு. அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்த்து தைரியத்தை கெடுக்கிறாரு. கடன் அதிகமாயிடுச்சு, இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவரோட பார்வை இலங்கெல்லாம் எந்த அளவுக்கு அப்படியே வருது அப்படி பாருங்க. இப்ப சனி திசை முழுக்குமே இவருக்கு நல்லா இல்லைங்க, நல்லா இருக்காது. சனி திசை முழுக்குமே இந்த பிரச்சனைகள் தொடரும். என்ன காரணம்னா சனி கடுமையான பாவத்துவத்துல நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இவர் என்ன செய்வார்? தாங்குவாரான தாங்குவார். ஏன் தாங்குவார்? அங்க லக்னமும் லக்னாதிபதியும் நல்ல நிலைமையில இருக்கிறதுனால உச்ச லக்னாதிபதி இப்ப 6ஆம் இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா இவங்க தாங்க முடியும். 6ஆம் இடத்து கடன், நோய், எதிரி, வம்பு வழக்க தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில லக்னாதிபதி இருக்கிறதுனால தாங்குவார். இப்ப லக்னாதிபதியோ லக்னமோ வீக்கா இருந்தா இவர் தாங்க முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனையில ஊரை விட்டு ஓடக்கூடிய நிலைமையில இருப்பாருங்க. இந்த பிரச்சனையில இவர் கண்டிப்பா தாங்குவாரு. சனி திசை முடிஞ்சதுக்கு அப்புறம்
வர்ற புதன் திசை, அதே மாதிரி வந்து இவர் குரு திசையில எப்படி ஒரு சம்பாத்தியம் பண்ணாரோ அதே மாதிரி வந்து புதன் திசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் வந்து இவர் நல்லாவே இருப்பாருங்க. இதுதான் வந்து என்னோட ப்ரிடிஷன் இவருக்கு சொன்னது. சனி திசை வரைக்கும் பொறுமை காக்க வேண்டியதான் நான் சொன்னது. இதுதாங்க ஜாதக ரீதியா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்படியெல்லாம் தடம் மாறுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரண ஜாதகம். இன்னொரு நாள் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்தோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். ஓம் நமச்சிவாயா.